பெண்ணே எழுந்துவா என்கிற நிகழ்ச்சியில் உங்களை இந்த நாளில் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட அதட்டப்பட்ட புயல் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்றைக்கி வேதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த சீஷர்கள் அந்த படகுல போகும்போது படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைஞ்சது. ஸோ அந்த போட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. ஆனால் ஆண்டவர் நித்திரையில் இருக்கார், சீஷர்கள் கூட இருக்காங்க. அவர்கள் அவரிடத்தில் ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே? இந்த சீஷர்கள் யாரோட இருக்கிறாங்க பாருங்களேன், இயேசுவோடு தான் இருக்காங்க. ஆனால் இந்த புயல் வரும்போது அவங்க பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா இயேசு கூட இருக்கார். அவர் இருக்கும்போது எல்லாமே அவர் பார்த்துப்பார். அப்படி தான் ட்ரைனிங் சீஷர்களுக்கு ஆண்டர் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் கூட இருக்கிறேன், பயப்படாதீங்க பயப்படாதீங்க, வேதத்தில் நிறைய முறை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே என்ன குறைவுன்னா விசுவாச குறைவு. அந்த விசுவாசம் குறைந்ததுனால கூட இருக்க ஆண்டர் கூட இருந்தால் கூட அவங்களுக்கு அதை பற்றின அதனுடைய மகிமை தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா விசுவாசம் இல்லாததுனால என்ன ஆகிடுமோ, நம்ம முழுகிடுவோமோ, நம்ம இறந்து போயிடுவோமோ, கைவிடப்பட்டோமோ, இப்படி பல பயங்கள் அவங்கள சூழ்ந்துடுச்சு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், உடனே எழுந்து அந்த காற்றையும் கடலையும் ஆண்டவர் என்ன செய்ய அதட்டினார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் இவர் யாரோ காற்றுக்கும் கடலுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். எப்போ இவங்களுக்கு இந்த மகிமை தெரிஞ்சதுன்னா இந்த புயல் நின்று போன உடனே அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, இவர் யாரோ, எப்படி இவருக்கு இதெல்லாம் அடங்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட தொடர்ந்து வர பிரச்சனைகள் பார்க்கும்போது நமக்கு விசுவாசம் கண்டிப்பாக குறைஞ்சிடும். இயேசு கூட இருக்க சீஷருக்கே அந்த நிலைமைன்னா நம்முடைய நிலைமையும் அப்படி தானே. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அதே போல் நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது அவர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? இவங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கா, விசுவாசம் இருக்கா? நம்முடைய விசுவாசத்தை செக் பண்ணுறதுக்கே சில பிரச்சனைகள் வரும். அப்போது நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த விசுவாசத்தின்படி நம்மளுக்கு ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கி இந்த சீஷர்களுக்கு விசுவாசம் குறைந்ததுனால இந்த பயம் வந்துடுச்சு. இன்றைக்கி நமக்கு பயம்தான் அதிகமாக இருக்குது, விசுவாசம் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சீஷர்களோடு இருந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் நடுவில் அவர் நம்மோடு உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் நம்முடைய பிரச்சனைகளை உண்டாக்கி, நம்முடைய வேதனைகளை உண்டாக்கி அதில் சந்தோஷப்படுகிற தேவனில் ஏற்ற நேரத்தில் அவர் பாருங்கள் அதட்டினார். ஸோ இது அதட்டப்பட்ட புயல். அதனால் எல்லா பிரச்சனையும் இதமாக சூறாவளி போன்று சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரால் இவைகளை அதட்ட முடியும். ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். பிரச்சனை பார்த்து பயந்துகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துடும். ஆனால் நம்ம பயப்படாமல் விசுவாசத்தோடு இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் அதட்டுகிற தேவன். எப்படிப்பட்ட பிரச்சனை ஆனாலும் அவருடைய ஒரு அதட்டலில் இந்த பிரச்சனைகள்லாம் என்ன ஆகிடும், நின்று போயிடும். அதுக்கப்புறம் தான் சீஷர்களுக்கு விசுவாசம் வருது. நமக்கும் அப்படி தான் விசுவாசம் வரும். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, விசுவாசம் எங்கே? இப்போ நம்மளே பார்த்து ஆண்டவர் கேட்குறோம், உங்கள் விசுவாசம் எங்கே? இன்றைக்கி விசுவாசத்தினால நீதிமான் பிழைச்சிடுவான். விசுவாசத்தில் அநேக காரியங்கள் நம்மளால் நடத்த முடியும். ஆனால் இதில் தான் ஆண்டவர் யோசிக்கிறார், இவங்களுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போகிறோம். இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னால் போயிடும் சொன்னால் கடுகளவு விசுவாசத்தோட அதிக அளவு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது அதே மாதிரி நம்முடைய பிரச்சனைகள், நம்ம சூழ்நிலைகள், நம்மளை பயமுறுத்துகிற சில காரியங்கள், வேதனைப்படுத்துகிற காரியங்கள் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கார். அவருடைய கரம் வலது கரம் நீதியின் கரம். ஸோ நமக்கு நீதி நியாயம் செய்ய அவரால் முடியும்.
ஆனால் நம்ம தான் பயந்து போயிட்டு சூழ்நிலை இன்னும் பதற்றமாயிட்டு எல்லாருக்குமே நம்ம டென்ஷன் ஆக்கி விட்டுறோம். ஸோ ஆண்டவர் இதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை. அதனால் நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம் என்ன சொன்னால், சீஷர்களைப் போல் நம்ம கூடவே ஆண்டவர் இருந்தோம் நம்ம பயப்பட வேண்டிய வேலை நமக்கு இல்லை. இன்றைக்கி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்க. அதட்ட அவரால் முடியும். ஒன்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் இந்த சூழ்நிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து வெளியில் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். என்ன பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை நம்ம இன்னும் வளர்த்து கொள்ளணும். நீங்கள் விசுவாசிக்க அவருடைய மகிமை நம்மளால் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்ற கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் செத்து போனதுன்னு. ஸோ நம்ம அப்படியாக ஒரு விசுவாசத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். ஆனால் அந்த நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதட்டப்பட்ட புயல், அதே போல் நம்முடைய நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதட்டி கொண்டு தான் அவர் வராரு. நம்மளால் அது ரியலைஸ் பண்ணவே முடியல, அதை நம்ம உணரக்கூட முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம இந்த நாளில் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாம் நம்ம விசுவாசத்தை வளர்த்து கொள்வோம். இதுவரை விசுவாசம் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த காரியம் இன்றைக்கி உங்களை புயலை போல் அழுத்தி கொண்டு இருந்தாலும் நீங்கள் விசுவாசிங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் என்ன செய்வார், கொண்டு வருவார். நீங்கள் நினைத்த நேரத்தில் அல்ல, அவர் நினைத்த நேரத்தில் அந்த புயலை ஆண்டவர் என்ன செய்வார், அதட்டுவார். அதனால் ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக அது இன்றைக்கி தீர்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை இன்றைக்கி செய்கிறார். 9 மாதம் கர்ப்பம் தரித்து அந்த குழந்தை வரணும்னா கரெக்டாக அது 9 மாதம் முடிஞ்சு கரெக்டாக வந்துடும். அதுக்காக காத்திருக்க வேண்டிய வேலை இல்லை. அதே போல் ஆண்டவருடைய கிரியைகள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவரை நேர்த்தியாக செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம யாரை நம்பி இருக்கிறோம், மனுஷனை நம்பி இருக்கிறோமா, கண்டிப்பாக அந்த வேலை நமக்கு நடக்காது. நீங்கள் ஆண்டவரை நம்பி இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மனுஷர் மூலிமா ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்து தர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ ஆண்டோட சமூகத்தில் வைங்க, காத்துருங்க. அவர் அந்த அதட்டப்பட்ட புயல் போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள், சில புயல்களை அவர் அதட்ட அவரால் முடியும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதம் செய்கிற தேவனே, அதே அடையாளங்களை செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எப்படியாக ஆண்டவரே காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் நீர். அதே போல் ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் அதை பார்த்து கொண்டு இருக்காங்க, அவங்க குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவரே, சோதனைகளை, வேதனைகளை, கண்ணீர்களை எல்லாவற்றையும் உங்களால் அதட்ட முடியும் ஆண்டவரே. நீர் அதட்டி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன். பிசாசு மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு ஆண்டவரே, யாரெல்லாம் விசுவாசத்தோடு காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, அவருடைய விசுவாசம் இன்னும் பெருகட்டும் சாமி. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிங்க சாமி. அவருடைய பிரச்சனைகள் நடுவில் நீர் உலாவும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வேதனையில் இருக்காங்க, கண்ணீரில் இருக்காங்க, அவர்களோட கண்ணீரை நீர் துடைக்கிற தேவன் சாமி. ஆண்டவரே யாருக்குமே இல்லாத ஒரு வல்லமை ஆண்டவரே உமக்கு இருக்கு சாமி. நீர் ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.